ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டிலேயே கூட கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸ்மால் ஸ்கேலும் காட்டேஜ் இண்டஸ்ட்ரின்னு எடுத்தால் குடிசை தொழிலையும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கண்டிப்பாக வச்சிடலாம். அதுவும் ஒரு வகை அப்படின்னு சொல்லிடலாம். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் எக்கனாமி இன் மெனி வேஸ். கண்டிப்பாக வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி முக்கியம். இதை கன்சிடர் பண்ணியே ஆகணும். நம்ம சும்மா அயர்ன் அண்ட் ஸ்டீல் உற்பத்தி இவ்வளோ இருக்குது, ஐடியில் இவ்வளோ சம்பாதிச்சோம் அப்படின்னு சொல்லாமல் இதுவும் முக்கியம். ஏன்னா பல லட்சம் பேர் என்ன பண்ணின்னு இருக்காங்க, பல கோடி பேர் வந்து இதில் வேலையில் இருக்காங்க. அவர்கள் மூலமாகவும் உற்பத்தி நடந்துன்னு இருக்குது. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மிக முக்கியம். About 60 to 70% of total innovations in India comes from SSI. இந்த பாயிண்ட்டும் பாருங்கள், மிக முக்கியம். என்ன பண்ணின்னு இருக்கோன்னா, கண்டுபிடிப்புகள் 60லேருந்து 70% டோட்டல் இனோவேஷன்ஸ் எதில் இருந்து வருதுன்னா இந்த எஸ்எஸ்ஐயில் இருந்து வருது. புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இங்கே நடந்துன்னு இருக்குது. புதுசானா என்னது, இப்போது சிலர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சைக்கிள் இருக்குது, சைக்கிளில் என்ன பண்ணுறது, இன்னொரு ஒரு கியரே இல்லாமல் ரொம்ப சீப்பாகவே என்ன பண்ண முடியும், கியர் சைக்கிள் மாதிரி பண்ணுறது, அது இதுன்னு பல கண்டுபிடிப்புகள் எல்லாமே எங்கே நடக்குதுன்னா, குட்டி குட்டியாக இந்த இண்டஸ்ட்ரி வச்சுன்னு இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய விஷயங்கள் இங்கே வந்து கண்டிப்பாக பண்ணின்னு இருக்காங்க. அதான் இந்த டோட்டல் இன்னோவேஷன்ஸ்க்கு எது கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா, நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மேலே லார்ஜ் ஸ்கேல்லையும் அவங்களும் ஆர்என்டி வச்சுன்னு இருப்பாங்க. இப்போ ஓஎன்ஜிசின்னு எடுத்தால் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்கக்கிட்டேயும் இருக்கும். பட் அவங்கக்கிட்ட மொத்தமாகவே ஆர்என்டியில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் பற்றி வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆட்கள் ஒரு 1000 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, ஸ்மால் ஸ்கேலுன்னு சொல்லும்போது எல்லாருமே என்ன ஆகிடுறாங்க, நிறைய பேர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் இருக்காங்க. அதன் காரணமாக தனித்தனி ஐடியாஸு, அதன் காரணமாக தான் இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா, டோட்டல் இன்னோவேஷன் அல்லது அந்த ஐடியாஸ் புதுசாக செய்யக்கூடிய ஆட்களில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மிக முக்கியமான பங்கு வகிக்குது. மெனி ஆஃப் த பிக் பிஸ்னஸ் டுடே வேர் ஆல் ஸ்டார்டட் ஸ்மால். இதுவும் மிக முக்கியமான பாயிண்ட். இப்போது இது பார்க்குறோன்னா, ரிலையன்ஸ் பார்த்தோம். நான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் கிளாஸில் 6ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னேன். 8ஆவதுல இருந்தார், 7, 6ன்னு வந்தார். இப்போ பார்த்தா அம்பானி 5ஆம் இடத்துல இருக்காருங்கிறாங்க. அவர் எடுத்த உடனே அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்க்கு மொத்தமாக காசு எடுத்துன்னு வந்தாரானா இல்லை, ஏதோ ஒரு சின்ன கம்பெனியாக தான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்டு துணி வாங்கி விற்கக்கூடிய ஒரு வியாபாரம் செய்து தான் அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்தபடியாக அந்த நிறுவனம் காட்டன் உற்பத்தி, அது இதுன்னு துணி உற்பத்தி, டெக்ஸ்டைலில் தான் இருந்தாங்க. வெவ்வேறு துறைகளுக்கு போயிட்டு அடுத்தது என்ன ஆயிடுச்சு, ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக அது வந்து மாறி இருக்குது. அதான் இங்கே பார்க்குறோம். மெனி ஆஃப் த பிக் பிஸ்னஸ் டுடே வேர் ஆல் ஸ்டார்டட் ஸ்மால் அண்ட் தென் நர்ச்சர்டு இன் டு பிக் பிஸ்னஸ். த ரோல் ஆஃப் எஸ்எஸ்ஐஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தி கண்ட்ரி இஸ் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன்ட் இன் ஃபோர்த்கமிங் பேராகிராஃப்ஸ். அது ரோல் எது, ஏன் இது வந்து முக்கியம் எஸ்எஸ்ஐ அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுதுன்னா, இட் ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. எஸ்எஸ்ஐ இஸ் யூஸ் லேபர் இன்டென்சிவ் டெக்னிக்ஸ், hence they provide employment opportunity to a large number of people. Thus they reduce the unemployment problem to a great extent. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லேபர் தேவைப்படக்கூடிய அந்த யூனிட்ஸாக இது இருக்குது. இப்போ இங்கே வந்து ஏதோ ஒரு துணி வந்து உற்பத்தி பண்ணின்னு இருக்காங்கன்னா, இதில் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அந்த டெய்லரிங் தெரிஞ்சவங்களோ இந்த மாதிரி ஆட்கள் அங்கே கண்டிப்பாக ஆட்கள் இருக்கணும். மெஷின்ஸ் வச்சு பண்ண முடியாது. நீங்கள் வந்து மேலே ஒரு கார் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு எடுத்தால், கார் இன்னைக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டடாகவே இருக்குது. அதற்குள்ளே வந்து ஆட்கள் இருக்கணும் அப்படின்னே அவசியம் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வந்து ஆட்டோமேஷன் இருக்குது. ஆனால் இது என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆட்டோமேட் பண்ணுறதெல்லாம் டெக்ஸ்டைலையும் ஆட்டோமேட் பண்ணலாம். ஆனால் ஸ்மால் ஸ்கேலுன்னு சொல்லும்போது பெரிய மெஷின்ஸ் எல்லாம் இருக்க போகிறதில்ல, தனியாக ஆட்களே இருப்பாங்க, அவர்களே உட்காந்து பண்ணின்னு இருப்பாங்க. அவர்களே பண்ணும்போது அங்கே கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னா, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து மிக முக்கியமாக வந்து அளிக்கக்கூடிய ஒரு துறையாக இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இப்போ ஆம்பூரில் பெரிய மிஷின் கொண்டு வந்து போட்டு ஷூ உற்பத்தி பண்ணுறாங்க. மிஷின் இருந்து உற்பத்தி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வேலை வாய்ப்பு பறிக்கப்படுது. பெரிய பெரிய மிஷின்ஸ் லார்ஜ் ஸ்கேலாக போகும்போது வேலை வாய்ப்பு உண்மையாக சொல்லணும்னா பறிக்கப்படுது. ஆனால் எஸ்எஸ்ஐ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுதுன்னா, அது கண்டிப்பாக வந்து அதுக்கு லேபர் வந்து மிக முக்கியமானதாக இருக்குது. லேபர் இன்டென்சிவ் டெக்னிக்ஸ் யூஸ், லேபர் தேவைப்படக்கூடிய டெக்னிக்கை தான் வச்சுன்னு இருப்பாங்க. இதன் காரணமாக ஹென்ஸ் தே
ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குது. இதன் மூலமாக thus they reduce the unemployment problem to a great extent. அடுத்தது பார்த்தா எஸ்எஸ்ஐஸ் ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் டு ஆர்டிஷன்ஸ். ஆர்டிஷன்னா எல்லாமே இந்த சிறு வேலை செய்யக்கூடியவர்கள் தான். எல்லாமே கார்பெண்டரு, பிளம்பர் எல்லாருமே இதுக்குள்ளே வந்து கொண்டு வரலாம். டெக்னிக்கலி குவாலிஃபைடு பர்சன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், people engaged in traditional art, people in villages and unorganized sector. யார் யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த டெய்லி வேஜஸோ அல்லது ஒரு சின்ன பிஸ்னஸ் செஞ்சுன்னு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே என்ன பண்ணின்னு இருக்குது, எஸ்எஸ்ஐ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மிக முக்கியமாக வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்குது. அதாவது அன்றைக்கே அவர்களுடைய லிவிங்கை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னா இது கண்டிப்பாக தேவை. ஒருவேளை இது என்ன பண்ணாது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து இவங்க ஈட்டி கொடுக்குறாங்களா அப்படின்னா அது பண்ணாமல் போகலாம். ஆனால் அன்றைய தினத்தை வந்து ஓட்டுவதற்கு அந்த மக்களுக்கு தேவையான உணவு வாங்கிறதுக்குனாவது என்ன பண்ணுது, குறைந்தபட்ச ஒரு ஆதாயத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா எஸ்எஸ்ஐஸ் இருக்குது. த எம்ப்ளாய்மெண்ட் கேபிட்டல் ரேஷியோ இஸ் ஹை ஃபார் எஸ்எஸ்ஐ. எம்ப்ளாய்மெண்ட் கேபிட்டல், அதாவது 1 லட்ச ரூபாய் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன், 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிட முடியும், ஒரு 10 பேருக்கே வந்து இங்கே வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் இதே வந்து ஒரு அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 10 பேருக்கு அங்கே வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக வந்து செய்ய முடியாது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு. எம்ப்ளாய்மெண்ட் கேபிட்டல் ரேஷியோ எதில் அதிகமாக இருக்குன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக இருக்குது. ஆனால் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் அது என்ன ஆகும்னா கேபிட்டல் அதிகமாக வந்து தேவைப்படக்கூடிய ஒரு துறையாக லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இருக்குது. அடுத்தது பிரிங் பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட். இதை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். ரீஜனல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன ஆகிறது, இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு சீரான வளர்ச்சி என்பது போலான ஒரு அர்த்தம். இது என்ன ஆகக்கூடாது, வெறும் தமிழ்நாடு மட்டுமே ஒரு டெவலப்டு ஸ்டேட்டாக இருக்கணும் அல்லது மகாராஷ்டிரா டெவலப்டு ஸ்டேட்டாக இருக்கணும், மற்ற நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை விட்டுடலாம் அப்படின்னு கிடையாது. எல்லா இடமும் என்ன ஆகணும், சமமான ஒரு வளர்ச்சியாக இருக்கணும். நம்ம உடலை போல தான், உடல்லையும் என்ன ஆகணும்னா எல்லா இடத்துலையும் சமமான ஒரு வளர்ச்சி இருக்கணும். ஒரு கை மட்டும் பெருசாகிடுச்சு அல்லது ஏதாவது ஒரு இடத்துல வந்து வீக்கம் வந்துடுச்சு, கட்டி வந்துடுச்சுன்னா அது கேன்சருங்கிற மாதிரி தான் போகும். சீரான வளர்ச்சி இருந்தால் தான் அது ஆரோக்கியம் நல்லதுங்கிறது போல் இங்கேயும் என்ன சொல்கிறோன்னா பிரிங் எஸ்எஸ்ஐஸ் என்ன பண்ணுது, பிரிங்ஸ் பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட். இது புரியுதில்ல? ரீஜனல் டெவலப்மெண்ட்டுன்னா அனைத்து இடங்களும் அனைத்து துறைகளும், அதாவது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரூரல் அர்பன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் என்ன இருக்கணும், ஒரு அந்த டெவலப்மெண்ட் சீரான ஒரு வளர்ச்சியாக இருக்கணும், சீரான முன்னேற்றமாக இருக்கணும் என்பது. எஸ்எஸ்ஐ இஸ் ப்ரொமோட் டீசென்ட்ரலைஸ்டு டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ் மோஸ்ட் ஆஃப் தி எஸ்எஸ்ஐ ஆர் செட்டப் இன் பேக்வேர்ட் அண்ட் ரூரல் ஏரியாஸ். இது என்ன பண்ணுது பாருங்கள், டீசென்ட்ரலைஸ்டு டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். என்ன அதாவது இப்போது கம்பெனிஸ் வந்து மொத்தமாக என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு டவுனில் தான் போடுறாங்க அல்லது வந்து இந்த எஸ்எஸ்ஐஸ் எல்லாமே வந்து ஒரு சிட்டிக்குள்ளே தான் வருதுன்னு கிடையாது. அது என்ன ஆகுது, நீங்கள் இந்த டீசென்ட்ரலைசேஷன் இன்னும் தெளிவாக பார்த்தா இந்தியா வந்து ஃபெடரல் அப்படிங்கிறோம். நீங்கள் பாலிட்டி பார்க்கும்போது இந்தியா வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபெடரல் அப்படின்னு பார்த்தா அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது, டிவிஷன் ஆஃப் பவர், பவர் இஸ் டிவைடட். 3 லிஸ்ட் இருக்குது, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு எல்லாம் பார்ப்போம். மொத்தமாக ஒரே இடத்துல என்ன கிடையாது, அதிகாரம் சென்ட்ரலைஸ்டாக இல்லை, அதிகாரம் என்ன இருக்குது, பகிர்ந்தளிக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுடைய அரசியலமைப்பு. அதுலேயும் பிற்காலத்தில் என்னவும் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரூரல் பஞ்சாயத்து ராஜ், முனிசிபல் கார்பரேஷன் இதெல்லாம் இன்னும் கொண்டு வரும்போது 3வது ஒரு அடுக்கும் அந்த இடத்துல உருவாகுது. அதிகாரம் என்ன ஆகுது, மறுபடியும் மத்திய மாநில அரசுகள் கிட்ட மட்டும் கிடையாது, யாருக்கிட்டையும் பிரித்து கொடுத்தாங்க, கிராம அளவுலேயே வந்து பிரித்து கொடுத்தாங்க. டீசென்ட்ரலைஸ் பண்ணுறோம், பவர் டீசென்ட்ரலைஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாலேயே போய் மாட்டாமல் அது என்ன ஆகணும், கிராமங்களுக்கு, வளர்ச்சி இல்லாத இடங்களுக்கு எல்லா இடத்துலையும் போய் சேருவதற்கு எது உறுதுணையாக இருக்குன்னு பார்த்தா இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பாக வந்து முக்கியம். ப்ரொமோட் சென்ட்ரலைஸ்டு டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். தெளிவாக பாருங்கள், இண்டஸ்ட்ரி அது எது ஒரே இடத்துல சென்னை பக்கத்தில் தான்ப்பா இருக்கும், ஸ்ரீபெரும்புதூரில், அம்பத்தூரில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை மாற்றுவதற்கு எஸ்எஸ்ஐஸ் வந்து மிக முக்கியம். எஸ்எஸ்ஐ எங்கே தான் அதிகமாகவும் போடுவாங்கன்னா பேக்வேர்டு
ரூரல் ஏரியாவில் அவர்கள் வேலை இல்லாமல் இருக்கலாம். அங்கே போட்டால் அவர்களுக்கும் என்ன ஆகும், வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். அந்த போடக்கூடிய ஆட்கள் எஸ்எஸ்ஐ ஓன் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா லேபர் சீப்பாகவே கிடைக்கிற காரணத்தினால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது அது இது பல காரணங்களுக்காக எஸ்எஸ்ஐ அதிகமாக எங்கே விரும்பி போயிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் ரூரல் ஏரியாஸில் போடுவது நல்லது. ஏர்ன் பண்ண முடியும், ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல வேலைவாய்ப்பும் உருவாக்கி கொடுக்கலாம். அதான் மொத்தமாக இந்த வார்த்தை மிக முக்கியம், டீசென்ட்ரலைஸ்டு டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. அடுத்தது தே ரிமூவ் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் பை இண்டஸ்ட்ரியலைசிங் ரூரல் அண்ட் பேக்வேர்டு ஏரியாஸ் அண்ட் பிரிங் பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட். இங்கே என்ன சொல்கிறான்னா, இட் ரிமூவ்ஸ், எஸ்எஸ்ஐஸ் ரிமூவ் ரீஜனல் டிஸ்பாரிட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பேரிட்டி, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு பார்த்தோம். பேரிட்டினா சமமாக இருக்கக்கூடியது, அந்த சமநிலை அப்படிங்கிற மாதிரி. டிஸ்பாரிட்டினா சமமாக இல்லை, ரீஜன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி வந்து டெவலப்மெண்ட் இருக்கா, கண்டிப்பாக ஒரே மாதிரி டெவலப்மெண்ட் இல்லாமல் போகக்கூடியது. அந்த விஷயத்தை வந்து நீக்குவதற்கு அல்லது அதை குறைப்பதற்கு என்ன தேவைன்னா எஸ்எஸ்ஐ தேவை. இதெல்லாம் ஒரு டவுனு கிராமத்துலலாம் போயிட்டு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும்போது அவர்களும் ஏர்ன் பண்ணுவாங்க, அவர்களிடத்தும் பொருள் இருக்கும். ரூரல் எக்கனாமி, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதற்கெல்லாம் எது மிக முக்கியமாக உறுதுணையாக இருக்குன்னு பார்த்தா இந்த எஸ்எஸ்ஐஸ் வந்து மிக முக்கியமான ஒரு துறையாக இருக்குது. பை இண்டஸ்ட்ரியலைசிங் இது என்ன பண்ணின்னு இருக்குன்னா, இட் ரிமூவ்ஸ் ரீஜனல் டிஸ்பாரிட்டி. எப்படின்னு பார்த்தா பை இண்டஸ்ட்ரியலைசிங் ரூரல் அண்ட் பேக்வேர்டு ஏரியாஸ், அந்த ஏரியாஸை வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் ஆக்குது. அண்ட் பிரிங் பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட். இங்கே வந்து அதை கலையுதுங்கிறோம். எப்படி வந்து அந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டியை கலையுதுன்னா, இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ண பிறகு என்ன கொடுக்குது, பிரிங் பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட். அவ்வளோதான் பாயிண்ட்டு. தே ஹெல்ப் டு ரெடியூஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் கன்ஜெஷன், ஸ்லம்ஸ், சானிடேஷன் அண்ட் பொல்யூஷன் இன் சிட்டிஸ். என்ன பண்ணின்னு இருக்கு, மொத்தமாக எல்லாருமே சிட்டிஸ்க்கே வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நெருக்கடி, அந்த ஸ்லம்ஸ் அதிகமாக உருவாகக்கூடியது, சுகாதாரமின்மை, பொல்யூஷன் எல்லாமே இங்கே அதிகமாகவே இருக்கும். என்ன பண்ணுறோம், வேலை வாய்ப்புகள் வெளியவே உருவாக்கப்படும் போது நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, டவுன் சிட்டிஸை நோக்கி மூவ் பண்ண மாட்டாங்க கிராமங்களிலிருந்து. ஸோ இங்கேயும் இது வந்து பொல்யூஷன் எல்லாம் ரெடியூஸ் ஆகுது சிட்டிஸில். தே ஆர் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் அவுட் சைட் சிட்டி லிமிட். எஸ்எஸ்ஐஸ் மோஸ்ட்லி என்ன தான் பண்ணுறாங்க, இப்போ இது பார்த்திங்கன்னா திருவள்ளூர் போகிற வழியில் அது இதுன்னெல்லாம் நிறைய இந்த எஸ்எஸ்ஐங்கிற மாதிரி நிறைய கவர்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கு. சிப்காட்டு அது இது எல்லாமே சிட்டி லிமிட்டுக்கு வெளியே தான் வந்து போகுது, சிட்டிக்குள்ளே கிடையாது. they help in improving the standard of living of people residing in suburban and rural areas in India. என்ன பண்ணின்னு இருக்கு, இம்ப்ரூவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள். இதுவும் வந்து பார்த்தோம் நம்ம. மொத்தமாகவே டெவலப்மெண்ட் அப்படின்னாவே அங்கே என்ன எடுக்கணும்னா, தேர் ஷுட் பி இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அதான் the help in improving standard of living of people residing in suburban and rural areas. கிராமத்தில் அந்த அர்பன் சிட்டிக்கு, எக்ஸாக்டாக சிட்டிக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆட்களுடைய வாழ்க்கை தரத்தை எல்லாம் மேம்படுத்துவதற்கு எஸ்எஸ்ஐஸ் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த ஆண்டர்ப்ரூனரியல் டேலண்ட். ஆண்டர்ப்ரூனருங்கிறது தொழில் முனைவோர் அல்லது தொழில் அதிபர், தொழில் செய்யக்கூடியவர் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு ஓனர். Entrepreneurial talent is tapped in different regions and the income is also distributed instead of being concentrated in hands of few individuals or business families. இதுவும் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல பார்த்தா. நேற்று ஒரு இதுவும் மீம் நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் கூட ஒன்று வச்சுருந்தேன். என்னன்னு பார்த்தா, இவர் அம்பானி 5ஆம் இடத்துல வராரு உலக பணக்காரர்கள் வரிசையில். அதே பேப்பரில் இன்னொரு நியூஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தாங்க. இன்னொரு நியூஸ் என்னன்னா, ஒரு விவசாயி, ஒரு தந்தை என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட அந்த குடும்பத்தினுடைய ஒரே வருமானமாக, அந்த குடும்பத்துக்கு காசு கொடுக்கக்கூடிய ஒரே ஆதாரமாக ஒரு பசுமாடு இருக்குது. அந்த குழந்தைய படிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பசு மாட்டை விற்று ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போது இந்த 2 நியூஸை தெளிவாக பார்த்தா, அந்த ரிச் என்ன இருக்காரு, போன வாரம் 6வது இடத்துல இருந்தவர் 5வது இடத்துக்கு வந்துட்டார் அம்பானி.
ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரிடம் இருந்த ஒரே வருவாய் ஆதாரமான அந்த பசுமாட்டை வித்துட்டார். விற்கும்போது அவர் என்னதான் ஆவார்னா, பையன்கிட்ட ஃபோன் வந்துடுச்சு, பையன் படிக்கிறான்னு கூட வைங்க. ஆனால் அவருக்கு என்ன ஆகும்னா, ஓட்டுவதற்கு மறுபடியும் அடுத்த மாதம் அவர்கிட்ட காசு இருக்குமா, இந்த மாதமே ஒழுங்காக அவரால் ஓட்ட முடியுமானா, இருந்த ஒரே வருவாய் ஆதாரத்தை விட்டார். இன்னும் வந்து மேலும் ஏழை ஆகிறார். இன்னொரு சைடு வந்து அவர் பணக்காரர் ஆகிறார். இந்த விஷயம் தான் எஸ்எஸ்ஐஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது அங்கங்கே இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருவாகிற காரணத்தினால் அந்த காசு மொத்தமாக என்ன ஆகலை, ஒரே ஆள்கிட்ட போயிட்டு மாட்டுவது கிடையாது. அது மொத்தமாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. இது கண்டிப்பாக வந்து நல்லது. இன்ஸ்டெட் ஆஃப் பீங் கான்சன்ட்ரேட்டட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு பர்டிகுலர் மாநிலத்தார்கிட்டே இருக்கிறது, அல்லது வந்து ஒரு பர்டிகுலர் மொழி பேசக்கூடியவர்கள், ஒரே குடும்பத்தார், அதானி ஃபேமிலி, அம்பானி ஃபேமிலின்னு அவர்களிடமே போயிட்டு மாட்டாமல் மொத்தமாக வந்து இந்தியாவுடைய செல்வம் வந்து பகிர்ந்தளிக்கப்படுவதற்கு இந்த எஸ்எஸ்ஐ கண்டிப்பாக வந்து மிக முக்கியமான ஒரு துறையாக இருக்குது. அடுத்தது ஹெல்ப் இன் மொபைலைசேஷன் ஆஃப் லோக்கல் ரிசோர்சஸ். மொபைலைசேஷனுங்கிறது SSI help to mobilize and utilize local resources like small savings, entrepreneurial talent, etc. of the entrepreneur, which might otherwise remain idle and unutilized. Mobilize-னா ஒரு இடத்துக்கு கொண்டு வருவது, அல்லது இங்கே இந்த தெளிவாக பொருள் பாருங்கள். அது என்ன பண்ண முடியுதுன்னு பார்த்தா, ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியே வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஒரு 4 பேர்கிட்ட குட்டி குட்டியாக ஒரு 50,000 ரூபாய் இருக்குது. அவர்கள் என்ன பண்ண முடியும்னா, அவர்களுடைய காசை ஒரே இடத்துல மொபைலைஸ் பண்ணிட்டு ஒரே இடத்துல மொத்தமாக சேர்த்து ஒரு 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ண முடியும், ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு குட்டியாக கடை போடுறதோ ஒரு பிஸ்னஸ் வந்து குட்டியாக வந்து அவரால் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அதான் இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் சேவிங்ஸ், அந்த டேலண்ட் அவர்களெல்லாம் என்ன பண்ண முடியுது, ஒரு இடத்துல குவிய வைப்பதற்கு யூஸ் பண்ண முடியுது. எஸ்எஸ்ஐஸ் வந்து மிக முக்கியமான ஒரு துறையாக இருக்குது. அடுத்து லோக்கல் ரிசோர்ஸ், ஹெல்ப் டு மொபைலைஸ் அண்ட் யூட்டிலைஸ் லோக்கல் ரிசோர்ஸ். அதுனா லோக்கல் ரிசோர்ஸஸ்னால் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த சேவிங்ஸ், அந்த குடும்பத்தாரிடம் இருக்கக்கூடியது, அல்லது ஒரு பிஸ்னஸ்ஸு செய்யக்கூடிய டேலண்ட் இருக்கக்கூடிய ஆட்கள், இவர்களெல்லாம் வந்து இந்த துறை வந்து தன்பால் இருக்குது. அதன் மூலமாக இந்தியா ஒருவேளை அப்படி இருக்கலை அப்படின்னா என்ன ஆகிடும்னா, விச் மைட் அதர்வைஸ் ரிமைன் ஐடல் அண்ட் அன்யூட்டிலைஸ்ட். அவர்கிட்ட ஒரு திறமை இருக்குது, பட் அவர் இப்போ நான் சொன்ன சைக்கிளில் பல விஷயங்கள் என்ன பண்ணின்னு இருக்காங்க, தமிழ்நாட்டில் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகலாம் அது இதுங்கிற மாதிரியெல்லாம் பல பேர் பல வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில் போய் பார்த்தா. அவர்கள் என்ன பண்ணின்னு இருக்காங்கன்னா, சரி உங்கள் சைக்கிளை கொடுங்க, நான் இப்படி மாற்றி கொடுக்குறேன், கியர் தேவையில்லை, இப்படி இன்னும் ஈஸியாக பண்ணலாம், அது பண்ணலான்னுலாம் அவங்க கொண்டு வரும்போது அவர்களும் ஒரு ஆண்டர்ப்ரூனராக மாறுறாங்க. அதாவது உங்கள் சைக்கிள் கொடுங்க, ஒரு சின்ன இதுதான் 300 ரூபாய் 400 ரூபாயில் எப்படி மாற்றுறோம், அல்லது சைக்கிள்லேயே மோட்டாரை ஃபிட் பண்ணி வச்சுட்டு பல பேர் என்ன பண்ணுறாங்க, சைக்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைன்னா மோட்டரை ஆன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு மோட்டர் பைக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்லாம் மாற்றி கொடுக்குறேன்னா அவரும் ஏர்ன் பண்ணுவார். இந்த மாதிரி புது புது டேலண்ட் என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த துறையால் ஈர்க்கப்படுறாங்க. இதுவும் ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுது கண்டிப்பாக. த பே வே ஃபார் ப்ரொமோட்டிங் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி ஸ்கில்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட். அது மிக முக்கியமாக எஸ்எஸ்ஐ பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஸ்கில்ஸ். இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பம் வந்து ஒரு பொருட்கள் ஒரு குடும்பம், அல்லது வந்து ஒரு கோல்ட் ஸ்மித்து, சில்வர் ஸ்மித்துன்னா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அந்த ஃபேமிலி கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்லை, அவர்கள் செய்யக்கூடிய அந்த தொழில் வந்து பாதுகாக்கப்படுது, அது ப்ரமோட் ஆகுது. எஸ்எஸ்ஐ தொன்று நாங்கள் வந்து இத்தனை பாரம்பரியமாக நாங்கள் செஞ்சுன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த துறைகள் எல்லாமே அது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான். ஒருவேளை அவங்க வீட்டில் உட்காந்துட்டு பண்ணுறாங்கன்னா எல்லாமே என்ன ஆகும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் வருது. இது என்ன பண்ணுது, there is a great demand for handicraft goods in developed countries. அவர்கள் ஹேண்டிகிராஃப்ட் இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடியது எல்லாமே டெவலப்டு கண்ட்ரீஸில் டிமாண்ட் இருக்குது. அதாவது பிளாஸ்டிக் அது இதுன்னு வந்து அப்படி போகாமல் அவங்க ட்ரெடிஷ்னலாக நம்ம ஜூட்டில் பண்ணுறதோ அல்லது வந்து ஒரு பனை ஓலையில் பண்ணுறது அது இதுங்கிறது எல்லாமே டெவலப்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்க விரும்புகிறாங்க, நேச்சுரலாக இருக்கக்கூடிய பொருட்களை. அதான் இங்கே இருக்குது. எஸ்எஸ்ஐ அந்த ஃபேமிலி பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணின்னு இருக்குது. அடுத்தது வந்து அந்த
பொருட்கள் எல்லாம் டெவலப்டு கண்ட்ரீஸ்லையும் கண்டிப்பாக ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது என்பது. த ஹெல்ப் டு இம்ப்ரூவ் growth ஆஃப் இதை பற்றி இன்னும் இந்த ஹேண்டிகிராஃப்ட் அது இது என்னென்னலாம் பண்ண முடியும் கைவினை பொருட்கள்னால், இங்கே நிறைய முறை இந்த வள்ளுவர் கோட்டத்தில் எக்ஸிபிஷன் போட்டுன்னு தான் இருப்பாங்க. என்னென்ன நார்த் ஈஸ்டர்ன் ஹேண்டிகிராஃப்ட் அல்லது அஸ்ஸாம், பீகார்னெல்லாம் அப்பப்போ சில இடங்களில் ராஜஸ்தான் ஹேண்டிகிராஃப்ட் அப்படின்னெல்லாம் போட்டுன்னு தான் இருக்காங்க. நிறைய பேர் நிறைய கிராமங்களில் நிறைய உற்பத்தி ஆகின்னு தான் இருக்குது. எல்லாமே வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கு இன்றைக்கி வரைக்கும் என்ன இருக்குன்னா கண்டிப்பாக டிமாண்ட் இருந்துன்னு தான் இருக்குது. இந்த மாதிரி they help to improve the growth of local entrepreneurs and self-employed professionals in small towns and villages in India. அதான் அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் ஆண்டர்ப்ரினர்ஸோ அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்டு அவராக வந்து ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கிக்கினார். அது எதுன்னு இருக்கார், ஒரு பைக் மெக்கானிக்கு, ஒரு பெயிண்டர், எல்லாரையுமே என்ன பண்ணலாம் இந்த இடத்துல கொண்டு வரலாம். அவர்களுடைய தே ஹெல்ப் டு இம்ப்ரூவ் த growth, அவர்களுடைய வளர்ச்சி, அவர்கள் அந்த பணம் ஈட்டுவதற்கு எல்லாத்துக்குமே இந்த எஸ்எஸ்ஐ இண்டஸ்ட்ரீஸ் வந்து மிக முக்கியமான ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து முக்கியம். தனிநபர்னு போனால் தனிநபருக்கு எஸ்எஸ்ஐ தான் முக்கியம். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து பெருசாக என்ன பண்ணாது, இவருக்கு அதிகபட்சமாக ஒரு டெய்லரிங் மிஷின் பண்ணி கொடுக்கும். அந்த டெய்லரிங் மிஷின் வர்றது வேணால் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலேருந்து இருக்கலாம். ஆனால் தனிநபர் வளரணும் அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை தான் அவர் என்ன பண்ணின்னு இருக்கணும், அது அவருடைய டெய்லி லைஃப் அப்படிங்கிற மாதிரி அமைது. எஸ்எஸ்ஐ pay for optimization of capital. SSI require less capital per unit of output. இதுனா இதோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அங்கே எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் கேபிட்டலுக்கு நடுவில் ரேஷியோ போட்டு பார்த்தாலும் என்ன ஆகுதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் கேபிட்டல் ரேஷியோலையும் இது வந்து இங்கே நல்லா இருக்குங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இங்கே இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் கேபிட்டல் ரேஷியோ என்னவா இருக்குன்னா 1,00,000 ரூபாய்க்கு இங்கே வந்து 10 பேருக்கே வந்து வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும்னு பார்த்தோம். ஆனால் இதே வந்து ஒரு ஓஎன்ஜிஸில் 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 10 பேருக்கு வேலை வாய்ப்பு அங்கே உருவாக்கிட முடியுமானா அது பண்ண முடியாது. இங்கே ஒரு ரேஷியோ பார்த்தோம் எஸ்எஸ்ஐயில் வந்து அது கண்டிப்பாக நல்லா இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்தா எஸ்எஸ்ஐ ரெக்வயர் லெஸ் கேபிட்டல் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட். 1,00,000 ரூபாய் வச்சுன்னு என்ன பண்ண முடியும், என்னால் வந்து அவுட்புட் வந்து ஒரு முறுக்கோ அல்லது ஒரு வடையோ ஏதோ வந்து போட போகிறோன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஸ்மால் கேபிட்டல்லே என்னால் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல வந்து ஒரு அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணுறது வந்து சாத்தியமாகுது. ஸ்மால் ரெக்வயர் லெஸ் கேபிட்டல் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட். ஒரு மாஸ்க் உற்பத்தி பண்ணணும் அது எதுனா இவங்க வந்து ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது அவர்களுக்கு லெஸ் கேபிட்டல் இருந்தாவே போதும். தே ப்ரொவைட் குவிக் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அவர் போட்ட அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்ன ஆகிடுது பார்த்தீங்கன்னா, அவர் இன்வெஸ்ட் பண்ணது 1,00,000னா அது எப்போ ரிட்டர்ன் ஆகுது, ஒரு வருஷத்துலையா 2 வருஷத்துலையாங்கிறது தான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ROIன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுதுன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சீக்கிரமாகவே என்ன பண்ணிடுது, போட்ட முதலை வந்து இங்கே வந்து எடுக்க முடியும். ஆனால் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் அது பண்ணுவது சாத்தியம் இல்லை. த ப்ரொவைட் குவிக் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் டியூ டு ஷார்ட்டர் ஜெஸ்டேஷன் பீரியட். அந்த வெயிட் பண்ணக்கூடிய பீரியட் வந்து இங்கே வந்து ஷார்ட்டாக இருக்குது. நம்ம சீக்கிரமாகவே ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல எடுத்துடலாம். த பேபேக் பீரியட் இஸ் குவைட் ஷார்ட் இன் எஸ்எஸ்ஐ. அதான் அந்த ரிட்டர்ன் வரக்கூடிய பீரியட் வந்து இங்கே சீக்கிரமாகவே வந்துடும். எஸ்எஸ்ஐ ரெக்வயர் லெஸ் கேபிட்டல் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட். இதே பாயிண்ட் தான் இங்கே இருக்குது, ரெக்வயர் லெஸ் கேபிட்டல் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட். இங்கே இருக்கிற பாயிண்ட் அதே தான் அங்கே. த ப்ரொவைட் குவிக் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் டியூ டு இதுவும் அதேவா ஷார்ட்டர் ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு அந்த பாயிண்ட்டு. சரி, த பேபேக் பீரியட் இஸ் குவைட் ஷார்ட், அப்படியே 2 முறை ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு, சாரி. அடுத்து தான் பார்க்குறோம், எஸ்எஸ்ஐ ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ ஸ்டெபிளைசிங் ஃபோர்ஸ் பை ப்ரொவைடிங் ஹை அவுட்புட் கேபிட்டல் ரேஷியோ as well as ஹை எம்ப்ளாய்மெண்ட் கேபிட்டல் ரேஷியோ. இது என்ன பண்ணின்னு இருக்குன்னா SSI function as stabilizing force by providing high capital output ratio. அவுட்புட் எனக்கு என்ன ஆக போது, ஒரு மாஸ்க் தான் நான் வந்து பண்ணுறேன். மாஸ்க் வந்து என்னுடையது 100 மாஸ்க் வந்திருக்கு. டிவைட் பை கேபிட்டல் 1,00,000 ரூபான்னு போடுறேன்.
இந்த ரேஷியோ எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பாக இங்கே பார்த்தது தான், இங்கே லெஸ் கேபிட்டல் இருந்தால் நமக்கு வந்து போதும், அவுட்புட் என்ன ஆகும், கண்டிப்பாக நல்லா இருக்கும். மேலே பார்த்த அதே பாயிண்ட் தான் மறுபடியும் புக்கில் இருக்குது. எஸ்எஸ்சிஸ் ஃபங்க்ஷன் அஸ் இங்கே இருக்கிற அதே பாயிண்ட் தான், லெஸ் கேபிட்டல் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட்டுங்கிறத இங்கே அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அவுட்புட்டும் அடுத்தது கேபிட்டல் ரேஷியோன்னு. அடுத்தது ஹை எம்ப்ளாய்மெண்ட் கேபிட்டல் ரேஷியோ, இதை பற்றியும் வந்து நம்ம மேலேயே பார்த்துட்டோம். இது 1,00,000 ரூபாய்க்கு 10 பேருக்கே வேலை வாய்ப்பு கொடுக்கும். பட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் அப்படி பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். They encourage the people living in rural areas and small towns to mobilize savings and channelize them into industrial activities. அந்த கிராமத்தில் இருக்காரு ஒரு தனிநபர், அவரிடம் இருக்கக்கூடிய அந்த சின்ன சேவிங்ஸை வச்சு என்ன பண்ண முடியும்னா, அவரால் வந்து ஏதோ ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஒரு குட்டியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவருடைய வாழ்வாதாரத்துக்கான தேவையை வந்து அவரால் வந்து பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ரூரல் ஸ்மால் டவுன்ஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் அவர்களுடைய சேவிங்ஸை வச்சு என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு சின்ன இப்போ என்னது கொரோனா ப்ராப்ளம் இருக்கும்போது பல பேர் என்ன பண்ணின்னு இருக்காங்க, நாங்கள் வந்து இது பண்ணி கொடுக்குறோம், சானிடைஸ் பண்ணி கொடுக்குறோம், ஃபியூமிகேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒரு மிஷின் அதிகபட்சமாக 10,000 20,000 ரூபாய்க்கு வாங்கின்னு போயிட்டு நான் கடையாக கூட போய் ஏறி இறங்கி நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்பாங்க. அதான் they encourage people living in rural areas and small towns. இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் நோக்கி அவர்களை வந்து என்கரேஜ் பண்ணது எஸ்எஸ்ஐ. அடுத்தது ப்ரொமோட் எக்ஸ்போர்ட்ஸ், இதோ நம்ம பார்த்தோம். எஸ்எஸ்ஐஸ் do not require sophisticated machinery, hence import the machines from abroad is not necessary. import the machine, இதுக்கு வந்து ரொம்ப பெரிய மிஷின் அதே இது வெளிநாட்டில் இருந்து தான் வாங்கணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. On the other hand, there is a great demand for goods produced by SSIs. Thus, they reduce the pressure on countries' balance of payment. However, with recent past, large-scale industries are able to borrow large funds with low interest rate. என்ன பண்ணின்னு இருக்காங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடியது இங்கே பெரிய மிஷின்ஸ் அது இதுன்னெல்லாம் தேவைப்படலை. குட்டியாகவே ஒரு தனிநபரே என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல வந்து அவுட்புட்டை உருவாக்க முடியுது. இது இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வந்து கண்ட்ரியுடைய பேலன்ஸ் ஆஃப் தஸ் தே ரெடியூஸ் ப்ரெஷர் ஆன் கண்ட்ரிஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுன்னு இருக்குது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுன்னா நான் இந்த வார்த்தையும் முன்னாடியே பேசினது தான். எப்போது அதாவது என்ன ஆகணும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் என்னவா இருக்கணும், கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லிடலாம், பேலன்ஸ் ட்ரேட் அப்படின்னு சொல்லிடலாம். ஒருவேளை என்ன பண்ணின்னு இருக்கோம், எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது, இம்போர்ட் வந்து குறைவாக இருக்குது. எக்ஸ்போர்ட் அதிகம், நான் என்ன பண்ணியிருக்கேன் 100 ரூபாய்க்கு விற்றுருக்கேன், இம்போர்ட் வந்து 60 ரூபாய்க்கு பண்ணியிருக்கேன். அப்போ எங்கிட்ட நெட்டு என்ன ஆகும், ஒரு 40 ரூபா வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். அது பாசிட்டிவ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். இதே நெகட்டிவ், ஒருவேளை எக்ஸ்போர்ட் என்ன ஆகுது குறைவாக இருக்குது, இம்போர்ட் ரொம்ப அதிகமாக பண்ணிடுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணது 100 ரூபாய்க்கு விற்றேன், இம்போர்ட் பண்ணது 140 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். அப்போ என் பாக்கெட்டில் இருந்து இன்னொரு 40 ரூபா வெளியே போயிடும். நெகட்டிவ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த இடத்துல. அதாவது இங்கேயும் உற்பத்தி ஆகுது, இந்த பொருட்கள் எல்லாம் வெளியவும் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். அதன் காரணமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்தியாவுடைய அந்த ட்ரேட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கு வந்து இது உதவிகரமாக இருக்குது எஸ்எஸ்ஐ. அது ரொம்ப பெரிய மிஷின்ஸ் தேவைப்படலை, ரொம்ப பெரிய பல்க் ப்ரொடக்ஷன் எல்லாம் இல்லை. ஆனால் குட்டி குட்டி ஆட்கள் வந்து நிறைய பேர் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, எஸ்எஸ்ஐ கான்ட்ரிபியூஷனும் மிக முக்கியமாக இருக்குது இந்த இடத்துல. However, with recent past large scale industries are able to அவங்க என்ன பண்ண முடியுதுன்னா, are able to borrow large funds. அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஓஎன்ஜிசினா ஓஎன்ஜிசி வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு காசு தேவைப்படுது அப்படின்னா அவர்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய கண்டிப்பாக வருது. ஒருவேளை பேங்க்ல இருந்தே வாங்கணும் அப்படின்னா கூட என்ன ஆகுதுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவர்களுக்கு குறைவாக இருக்குது. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேயும் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதன் காரணமாக என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சிஸ் ஆர் கிராஜுவலி வேனிஷிங். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக ஆக எஸ்எஸ்ஐ வந்து குறைஞ்சின்னு இருக்கு. எஸ்எஸ்ஐஸ் ஏன் வேல்யூபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் த்ரூ எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா. இதோ நான் வந்து சொன்னேன், நாமளும் வித்துன்னு தான் இருக்கோம், அதன் மூலமாக ஒரு எக்ஸ்போர்ட் வருது. எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா காசு வரும். அது என்ன பண்ணுது, இந்தியாவுடைய இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கு உதவிகரமாக இருக்குது. ப்ரொமோட் எக்ஸ்போர்ட்ஸ், அது செய்து செய்து இந்தியாவுடைய தேவை போக மீதி கண்டிப்பாக எங்கேயும் போகும்னா வெளிநாடுகளுக்கு வந்து போகும். அடுத்தது காம்ப்ளிமெண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்.
எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணுது? எஸ்எஸ்ஐஸ் பிளே a complementary role to large scale sector and support the large scale industries. எஸ்எஸ்ஐ என்ன பண்ணுது? It provides parts, component, accessories to large scale industries and meet the requirement of large scale industry through setting up units nearby large scale units. இப்போ இந்த கார் கம்பெனி சொன்னேன், ஹண்டாய் பார்த்தோம். இந்த கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணின்னு இருப்பாங்கன்னா, இந்த காட்டு தாங்கல்ல ஒரு கம்பெனி குட்டியாக வந்து மிரர் பண்ணி கொடுத்துன்னு இருக்கும். இன்னொரு கம்பெனி வந்து அம்பத்தூரில் உட்காந்துட்டு அவங்க வந்து நட்டு பண்ணி கொடுப்பாங்க. ஒருத்தர் வந்து கியர் பண்ணி கொடுப்பாங்க. மாற்றி மாற்றி என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான் வந்து இட் ப்ரொவைட்ஸ் பார்ட்ஸ், காம்பனண்ட், ஆக்சசரிஸ். ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அந்த கார் உற்பத்தி செய்வதற்கு எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்களா? ஹுண்டாயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கண்ணாடியும் நாங்களே பண்ணிடுவோம், அடுத்தது வந்து ஒரு நட்டு போல்ட்டு எல்லாமே அவர்களே பண்ணக்கூடிய ஆட்களானால் கண்டிப்பாக எல்லாமே அவங்க வந்து பண்ணுறதில்ல. அங்கே வந்து அசம்பிளி தான் அதிகபட்சமாக நடக்குது. இது எல்லாமே எங்கேருந்து வாங்குறாங்க அப்படின்னா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் இருந்து தான் கண்டிப்பாக வந்து போயின்னு இருக்குது. இங்கே காட்டு தாங்கலில் போய் பார்த்தாலும் நீங்கள் நிறைய அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் பார்க்க முடியும். ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக நிறைய உற்பத்தி அங்கே வந்து நடந்துன்னு இருக்குது. அம்பத்தூர்லேயும் நிறைய என்ன பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க. பக்கத்துலேயே திருவள்ளூரில் இந்த பக்கம் உரகிடம் யூனிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி யூனிட்ஸ் வச்சுன்னு அந்த பெரிய லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து இவங்க கொடுத்து உதவுறாங்க. கம்பெனிஸ் அந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கும் அது தேவை. அவர்கள் கொடுப்பது மூலமாக இவர்களும் என்ன பண்ணுறாங்க, ஒரு வருவாய் ஈட்டுகிறார்கள். அந்த மீட் தி ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் த்ரூ செட்டிங் அப் யூனிட். இது எங்கன்னா பக்கத்துலேயே மோஸ்ட்லி வந்து போட்டு வச்சுருப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அது எது பார்த்துட்டு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அவங்க எங்கே கொடுக்க போகிறாங்களோ அதுக்கு பக்கத்தில் சர்வ் ஆஸ் ஆக்சிலரிஸ் டு லார்ஜ் ஸ்கேல் யூனிட். அந்த லார்ஜ் ஸ்கேல் யூனிட் ரன் பண்ணுறதுக்கு அந்த பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து இவர்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். மீட் கன்சியூமர் டிமாண்ட்ஸ். எப்படி கன்சியூமர் டிமாண்ட்? இந்தியாவில் தேவைகள் இருக்குது, அந்த தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய துறையாக எஸ்எஸ்ஐ இருக்குது. எஸ்எஸ்ஐஸ் ப்ரொவைட் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ரெக்வயர்ட் பை கன்சியூமர்ஸ் இன் இந்தியா. அதாவது பர்டிகுலராக இதுதான் அதுதான் சோப்பு தான் பண்ணுவாங்க, பேப்பர் தான் பண்ணுவாங்கன்னு கிடையாது. இங்கே என்ன ஆகுதுன்னா எல்லாமே லார்ஜ் ஸ்கேலில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே மோஸ்ட்லி எதுலேயும் பண்ணிட முடியும்னா எஸ்எஸ்ஐலேயும் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கும். எஸ்எஸ்ஐஸ் ப்ரொடியூஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ரெக்வயர்ட் பை கன்சியூமர்ஸ் இன் இந்தியா. ஹென்ஸ் தே சேவ் அஸ் ஆன்டி இன்ஃப்ளேஷனரி ஃபோர்ஸ் பை ப்ரொவைடிங் கூட்ஸ் ஆஃப் டெய்லி யூஸ். இப்போ நம்ம பார்த்தோம் பேப்பர் இண்டஸ்ட்ரி ஏற்கனவே என்னதான் என்ன இருக்குது, ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். அந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பொருட்கள், ரா மெட்டீரியல் அது இதுன்னு இவங்க வந்து செய்து கொடுக்குறாங்க. அதன் மூலமாக அவர்களுக்கும் வந்து அந்த பொருள் தட்டுப்பாடு, ரா மெட்டீரியல் இல்லாமல் போகிறது அப்படின்னுலாம் ஒரு சுச்சுவேஷன் உருவாகிறது இல்லை, செய்ய முடியுது. அடுத்தது இன்னும் பார்த்தா ஒரு சோப்பு கம்பெனியே பாருங்கள், மெடிமிக்ஸ் இருக்குது. மெடிமிக்ஸு ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரினே கண்டிப்பாக சொல்லலாம். அவ்வளவு ப்ரொடக்ஷன் வந்து அவங்க பண்ணின்னு இருக்காங்க, வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது. இப்போ மெடிமிக்ஸோ அல்லது ஹமாம் சோப் இருக்குன்னா அவர்களே வந்து இருக்கக்கூடிய டிமாண்ட் மொத்தமாக பூர்த்தி செய்ய முடியுதா அப்படின்னு பார்த்தா இந்த சோப்புகள் மட்டுமே இல்லாமல் லோக்கலில் அங்கே என்ன பண்ணுறாங்க, பல பேர் எஸ்எஸ்ஐ யூனிட்ஸ் வச்சுன்னு நாங்கள் இது வந்து இதில் ஆலியோவேராவில் பண்ண சோப்பு, இது வந்து ஆட்டு பாலில் பண்ண சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ஏரியாவில் வந்து பல விஷயங்கள் வந்து இருக்குது. இதுவும் என்ன பண்ணுதுன்னா இருக்கக்கூடிய டிமாண்டை பூர்த்தி செய்வதற்கு எஸ்எஸ்ஐயில் இருந்தும் இந்த பாயிண்ட் இவ்வளோ தான். இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது, டிமாண்ட் என்ன பண்ணிட முடியாதுன்னா அந்த பெரிய கம்பெனிஸே மொத்தமாக செய்து கொடுப்பது சாத்தியமில்லை. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா எஸ்எஸ்ஐ ப்ரொடியூஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். பாயிண்ட் ரிப்பீட் ஆகிருக்கு இந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த பொருள் தட்டுப்பாடு இருக்குது, டிமாண்ட் இருக்குது, ஆனால் சோப்பு கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, இப்போது ஹமாம் சோப்பு தேவை, போயிட்டு கேட்குறேன், டிமாண்ட் இருக்குது ஆனால் கிடைக்கல. அவரே என்ன பண்ணுவார், ஒரு சோப்பு தான்ப்பா இருக்குது, 10 ரூபா சோப்பு தான், ஆனால் 11 ரூபா கொடு, 12 ரூபா கொடுன்னு கூட விலைவாசி ஏற்றி விடலாம். ஆனால் இங்கே என்ன ஆகுது, இவர்கள் குட்டி குட்டியாக ஏதோ ஒரு கம்பெனி ஆலிவேராவில் இருக்குது, ஹமாம் இல்லைங்க, இந்த ஆட்டுப்பால் பண்ண சோப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா அப்படியாங்க சரி கொடுங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும், அது வாங்கி யூஸ் பண்ண முடியும். இன்ஃப்ளேஷன் வந்து என்ன பண்ணுது, இந்த எஸ்எஸ்ஐஸும் கண்டிப்பாக கட்டுப்படுத்துது. ஆன்டி இன்ஃப்ளேஷனரி ஃபோர்ஸாக
எது ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தா எஸ்எஸ்ஐஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஒருவேளை இது இல்லைன்னா கண்டிப்பாக பொருள் தட்டுப்பாடு வரும் என்பது அங்கே இருக்கக்கூடிய புரிதல். அடுத்தது டெவலப் ஆண்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன? இந்த தொழில் முனைவோரை என்ன பண்ணுது, இது வந்து மேம்படுத்துது, அவர்களை வந்து முன்னேற்ற பாதையில் வந்து கொண்டு போகுது. எஸ்எஸ்ஐஸ் ஹெல்ப் டு டெவலப் a class of entrepreneur in the society. They help the job seeker to become job giver. இது எஸ்எஸ்ஐ. அது என்ன பண்ணுதுன்னா, வேலை தேடின்னு இருக்கக்கூடியவரே என்ன பண்ணுதுன்னா, வேலை கொடுப்பவராக வந்து அங்கே வந்து மாற்றுகிறது. அது ஏதோ வேலை இல்லாமல் தான் இருக்கார் அவர். அந்த பீரியடில் என்ன பண்ணிட்டாரு, இப்போது கொரோனா, வேலை இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் கிராமத்தில் இப்போ போய் பார்த்தா 4 மாடு வாங்கி வச்சுட்டேன், அல்லது வந்து இருக்கக்கூடிய விவசாய நிலத்தில் வந்து விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னு போகிறாருன்னா, மாடுன்னா அவர் என்ன பண்ணணும், அந்த மாட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேளை ஒருத்தர் ஆள் வச்சுருந்தா அவருக்கு வந்து வேலை கிடைக்கும். அந்த பால் கறப்பதும் ஈஸி இல்லை, அதுக்குன்னு ஒருத்தர் வேலைக்கு போட்டுருக்காங்க. அல்லது ஒரு பால்காரரே வந்து கறக்கிறாருன்னா அதுக்குன்னு அவர் கமிஷன் வாங்குவார், அவருக்கு ஒரு காசு போகும். இவர் வேலை இல்லாமல் இருந்தவர் தான், வேலை தேடின்னு இருந்தவர் தான். ஆனால் ஒரு பிஸ்னஸ் செய்யும்போது அவர் என்னவா மாறிடுறாருன்னா, வேலை கொடுப்பவராக வந்து மாறிடுறாரு, ஜாப் கிவராக மாறுறாரு. தே ப்ரொமோட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் இன் தி சொசைட்டி. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சுய வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்குது, ப்ரொமோட் பண்ணுது. ப்ரொமோட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ். இது இன்னொருத்தரை சார்ந்து இல்லாமல் தன்னை சார்ந்து என்னது இதுதானே, இவ்வளோ சம்பாதிக்கணுமா, நம்ம பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய துறையாக எஸ்எஸ்ஐஸ் இருக்குது. எஸ்எஸ்ஐஸ் ஹெல்ப் டு இன்க்ரீஸ் தி பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் இந்தியா இன் வேரியஸ் வேஸ். இந்தியாவினுடைய பெர் கேபிட்டா இன்கம் இதெல்லாம் கூட நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். பெர் கேபிட்டா இன்கம் வந்து இந்தியாவினுடையது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்ஐ இட் இன்க்ரீசஸ் இன் வேரியஸ் வேஸ். They facilitate development of backward areas and weaker section of the society. Backward areas develop ஆகிறதுக்கு, வீக்கர் செக்ஷன்னா இப்போது தலித் மக்களோ அல்லது வந்து ஒரு இடத்துல கல்வி அறிவு பெறாத ஆட்கள் இருக்கலாம், இவர்கள் எல்லாமே வீக்கர் செக்ஷனுக்குள்ளே கொண்டு வரலாம். எக்கனாமிக்கலி பேக்வேர்டு அல்லது எஜுகேஷ்னலி பேக்வேர்டு வீக்கர் செக்ஷனாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு அவர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாவே சம்பாதிச்சுன்னு நல்லபடியாக இருக்க முடியும். அப்படி பார்த்தா இந்த துறையும் முக்கியம். எஸ்எஸ்ஐஸ் ஆர் அடாப்டிங் டிஸ்ட்ரிபியூட்டிங் நேஷ்னல் பாயிண்ட் தப்பாக இருக்குது, சென்டென்ஸ் வரல. எஸ்எஸ்ஐஸ் are adapting distributing national income in more efficient and equitable manner among the various participants of society. இந்த பாயிண்ட் தெளிவாக பார்த்தா டிஸ்ட்ரிபியூட்டிங் நேஷ்னல் இன்கம். எஸ்எஸ்ஐ என்ன பண்ணுதுன்னா, இப்போ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரினா என்ன ஆகிடும், இப்போ டாட்டா அவர் தான் மொத்தமாக வந்து அந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வச்சுன்னு இருக்காருன்னா, மொத்தமாக இங்கே வரக்கூடிய ரா அயன் எல்லாமே அவரே எடுப்பார். அதன் மூலமாக வரக்கூடிய ப்ராஃபிட், ஒரு பல்க் ப்ராஃபிட் டாட்டாக்கே போகும். அல்லது வந்து ஒரு அம்பானி எடுத்து வச்சுன்னு இருக்காரு, ஒரு ஆயில் வெல் போட்டு வச்சுருக்காருன்னா ஆயில் மொத்தமாக எடுத்துடுவார் அவர். எடுத்துகிட்டு ஒரு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸுன்னு ஏதோ பே பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பல்காக யார்கிட்ட போயிடுது, அந்த பெரிய கம்பெனிஸ் கிட்ட வந்து போயிடுது லார்ஜ் ஸ்கேலாக பண்ணும்போது. ஆனால் இப்படி ஸ்மால் ஸ்கேலுன்னு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே மொத்தமாக வந்து ஒரே ஆள்கிட்ட வந்து ஒரு 50,000 கோடி போய் மாற்றுறதுக்கு இப்போ அனில் அம்பானிக்கு என்ன பண்ணாங்க, 30,000 கோடிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. ஒரே ஆள்கிட்ட ஒரு 30,000 கோடி வந்து போகுது. பட் இதே வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஏதாவது மொத்தமாக வந்து இருக்கக்கூடிய இன்கம் ஒருத்தர்கிட்ட போய் மாட்டுதானா, மாட்டவே மாட்டாது. இது என்ன பண்ணுதுன்னா, டிஸ்ட்ரிபியூட்ஸ் நேஷ்னல் இன்கம் இன் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் ஈக்விட்டபிள் மேனர். எல்லாருக்குமே என்ன பண்ணுது, அது சரிசமமாக வந்து பிரித்து கொடுக்குது அமாங் வேரியஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. லார்ஜ் ஸ்கேல்லையும் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது, சில ட்ராபேக் இருக்குது. இங்கேயும் சில பெனிஃபிட் இருக்குது, ட்ராபேக் இருக்குது. ரெண்டுமே என்ன பண்ணணும், இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக பேரலாக ஓடினா தான் சாத்தியம். இவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு.